இந்த இடத்துல நமக்கு அரே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு பதிலாக ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துட்டு அந்த ஸ்ட்ரிங்கில் அந்த லெட்டர் இருக்கா, ஒரு வவல் இருக்கா. ஃபார் எக்ஸாம்பிள் என் நேமே போட்டுக்கிறேன், ஹர்ஷன் அப்படின்னு ஒரு நேம் இருக்குது. இதில் ஆறுன்ற லெட்டர் இருக்கா இல்லையா அப்படின்னு நம்மளை வந்து சர்ச் பண்ண சொல்லுவாங்க. ஸ்ட்ரிங்கும் அரேவும் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் சேம், ரெண்டுமே சேம். ஏன்னா ஸ்ட்ரிங்குன்றது அரே ஆஃப் அ கேரக்டர் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு கேரக்டரும் சேர்ந்து ஒரு ஸ்ட்ரிங் ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஒரு கேரக்டரும் ஒரு எலமெண்ட், ஒரு அரேயில் இருக்க ஒரு எலமெண்ட்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இ வந்து அஷனில் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இ வந்து கிடைக்காது. அதனால் -1 நமக்கு ரிட்டர்ன் வந்திருக்கு. ஸோ எஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்தோன்னா எஸ் வந்து 3ன்ற இண்டெக்ஸில் இருக்குது. 0 1 2 3 3ன்ற இண்டெக்ஸில் இருக்குது. ஸோ 3 ரிட்டர்ன் பண்ணிடுச்சு. இப்போ வந்து ஃபுல்லாக வந்து வேர்டு ஃபுல்லாக சர்ச் பண்ண சொல்லிட்டாங்க. அதுக்கு பதில் 3rd இண்டெக்ஸ்லேருந்து 7th இண்டெக்ஸ்க்குள்ளே இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணோன்னா இப்போ வந்து இந்த இடத்துல மாற்றிக்கலாம். இப்போ வந்து 4 5 7 1 4 9 7 6 9 5 10 அப்படின்னு வச்சுப்போம். ஸோ இந்த லிஸ்ட்டில் நமக்கு வந்து 7 இருக்கா இல்லையா, நம்மக்கிட்ட ஆக்சுவலாக 2 டைம் இருக்குது. 7 இருக்கா இல்லையான்னு கேட்பாங்க. ஆனால் இந்த வாட்டி ஒரு ஸ்டார்ட் அண்ட் எண்டு கொடுத்துருவாங்க. இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கா. ஸோ இந்த ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் வந்து 0லேருந்து எண்டு வந்து லெட்ஸே 4க்குள்ளே, 0லேருந்து 4க்குள்ளே இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க சொல்லுவாங்க. ஸோ இந்த டைமில் என்ன பண்ணோன்னா, நம்ம ஆல்ரெடி தெரியும், நம்ம வந்து என்ன பண்ணுவோம், 0லேருந்து அந்த லென்த் அந்த நம்ம கொடுத்துருக்க அரேயோட லென்த் வரைக்கும் போகணும். இந்த டைம் ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும் போனால் போதும். பட் இங்கே ஒரு டெஸ்ட் கேஸ் இருக்குது. என்னென்னா ஸ்டார்ட்டும் எண்டும் அந்த அரேயோட லென்த்துக்குள்ளே இருக்கா இல்லையான்னு மட்டும் பார்த்தா போதும். ஸோ இந்த கம்பேரிசன் சேம் தான். இங்கே நான் வந்து இதை டூப்ளிகேட் பண்ணிடுறேன். காப்பி, புதுசாக எழுதிக்கலாம், எடுத்துகிட்டு ஸோ லீனியர் சர்ச் ரேஞ்ச் வரைக்கும் இருக்க லீனியர் சர்ச் பார்க்கலாம். ஸோ ரேஞ்சுன்றப்போ நமக்கு இங்கே வந்து ஸ்டார்ட் எண்ட் அப்படின்ற ஒரு 2 கொடுத்துருவாங்க. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஸ்டார்ட்டும் எண்டும் அந்த லென்த்துக்குள்ளே இருக்கணும். இஃப் ஸ்டார்ட் இஸ் லெஸ் தேன் லென்த் ஆஃப் அரே -1. இந்த இடத்துல நம்ம ரேஞ்சுன்றது மட்டும்தான் அந்த ரேஞ்ச் -1 வரைக்கும் செக் பண்ணணும். பட் இஃப் வந்து அந்த மாதிரி செக் பண்ணாது. ஸோ லென்த் ஆஃப் அரே -1 வரைக்கும் தான் நீங்கள் போய் ஆகணும். ஸோ -1 வரைக்கும் செக் பண்ணுவீங்க. அண்ட் எண்டும் வந்து அதே தான் செக் பண்ணணும். எண்ட் இஸ் லெஸ் தேன் லென்த் ஆஃப் அரே -1 வரைக்கும் செக் பண்ணுவீங்க. செக் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரொசீட் பண்ணுவீங்க. அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே மூவ் பண்ணிக்கிறேன். இருந்தால் மட்டும்தான் நீங்கள் உள்ளே போவீங்க. அப்படி இல்லைன்னா -1 நாட் ஃபவுண்ட் அப்படின்றத நீங்கள் கொடுத்துருவீங்க. அது வந்து அவங்களோட இன்புட்டே தப்பு. ஸோ நாட் ஃபவுண்ட் கொடுக்கறது தப்பு இல்லை. ஸோ சேம் திங் இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே லீனியர் சர்ச்சுக்கு பதில் லீனியர் சர்ச் ரேஞ்சுன்னு கொடுத்துக்கிறேன். இப்போ ரன் பண்ணலாம். மிஸ்ஸிங் 2 அதை கொடுக்க மறந்துட்டோம். ஸோ ஸ்டார்ட்டும் எண்டும் வந்து பேராமீட்டர்ஸாக பாஸ் பண்ணோன்னா இஸ் ஃபவுண்ட் இன் செகண்ட். ஸோ 0லேருந்து 4 வரைக்கும் போகுது. ஸோ இதை மறந்துட்டோமே. இதில் அரே வந்து ரேஞ்ச் அது வரைக்கும் போச்சு. இங்கே ஸ்டார்ட் அண்ட் எண்ட் யூஸ் பண்ணணும். ஸோ ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் ஸ்டார்ட் எண்ட் 0 வரைக்கும் பார்க்கணும். ஸோ +1 கொடுத்துப்போம். இல்லை அவங்க இண்டெக்ஸே தான் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம எண்டு வரைக்கும் போனால் போதும். +1 வரைக்கும் போய் பார்த்துட்டு 2ல் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம வந்து என்ன எலமெண்ட் சர்ச் பண்ண சொன்னோம், 7 சர்ச் பண்ணோம். 0 1 2 எது வரைக்கும் பார்க்கணுன்னா 4 வரைக்கும் பார்க்கணும். 0 1 2 3 4 இது வரைக்கும் பார்த்தோம். இதில் 7 வந்து 2ல் கிடச்சிச்சு. ஸோ அதுக்கு பதில் இந்த இடத்துலேருந்து இது வரைக்கும் பார்க்க சொன்னாங்கன்னா நமக்கு வேறு இண்டெக்ஸ் கிடைக்கும். ஸோ 0 1 2 3 3rd இண்டெக்ஸ்லேருந்து எண்டு வரைக்கும் பார்க்க சொல்கிறாங்க. எண்டு வந்து என்ன
எத்தனை எலமெண்ட் இருக்கும் 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ அந்த அரே வரைக்கும் பார்க்க சொல்கிறாங்க. அதாவது தேர்ட் இண்டெக்ஸ்லேருந்து ஒரு இண்டெக்ஸ் மேலே போய்க்கலாம். தேர்ட் இண்டெக்ஸ்லேருந்து 8th இண்டெக்ஸ் வரைக்கும் பார்க்க சொல்கிறாங்க. அப்படின்னா இப்போ நமக்கு என்ன வரணும்னா 0 1 2 3 4 5 5ன்றது அவுட்புட்டாக வரணும். 5 வந்துருச்சு. இவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஸ்டார்ட் இண்டெக்ஸ் எண்டு வரைக்கும் ரன் பண்ண போகிறீங்க. அந்த எண்டோட சைஸ் வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா, பெருசாக எக்ஸாம்பிள் போடுறேன், 18 கொடுக்குறேன். ஆப்வியஸாக பெருசாக இருந்துச்சுன்னா -1. இட்ஸ் நாட் கோயிங் டு பி ஃபவுண்ட், ரைட்? பிகாஸ் இட்ஸ் நாட் இன் தட் இண்டெக்ஸ். நமக்கு வந்து ஸ்டார்ட் மட்டும் அந்த பெருசாக இருந்தால் போதும். இங்கே எண்டு வந்து நம்ம செக் பண்ண தேவையில்லை. ஏன்னா ஸ்டார்ட்டை நம்ம வந்து இந்த இடத்துலேயே ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஜஸ்ட் இன் கேஸ் அப்போது நம்ம ஸ்டார்ட் மட்டும் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் மட்டும் பார்த்தா போதும் அப்படின்னு நினச்சி நீங்கள் என்ட்ரு ஆனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும் ஃபஸ்ட்டு. ஏன்னா அந்த எலமெண்ட் இருக்குது. ஸோ இல்லாத எலமெண்ட் எதனா ஒன்று கேட்டால் இந்த இடத்துல அரே ஆஃப் ஐ வந்து அந்த எலமெண்ட்டோட பெரிய இண்டெக்ஸை போய் சர்ச் பண்ணோம். ஸோ நமக்கு இங்கே 10 எலமெண்ட் தான் இருக்குது. ஆனால் கிடைக்காததுனால லாஸ்ட் இண்டெக்ஸ் வரைக்கும் போகும். லாஸ்ட் இண்டெக்ஸ்க்கு போகாது, ஏன்னா எண்ட் இண்டெக்ஸ் வரைக்கும் போகணும். இந்த இடத்துல 18 வரைக்கும் போகணும். ஸோ 10 எலமெண்ட் தான் இருக்குது, ஆனால் 18 வரைக்கும் எப்படி போகும்? ஸோ நமக்கு வந்து அரே ஆஃப் 11 12 அப்படின்னு போகும்போது நமக்கு எரர் அடிக்கும். ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த இடத்துல டார்கெட் வந்து நான் 77 வச்சுக்கிறேன். 77 இந்த எலமெண்ட்டில் இல்லையா? இல்லை. ஸோ நம்ம ரன் பண்ணோன்னா அவுட் ஆஃப் இண்டெக்ஸ் வரும். ஏன்னா டீபகரில் ரன் பண்ணி காமிக்கிறேன். இந்த இடத்துல ஐயோட வேல்யூ என்ன வருதுன்னு பார்க்கலாம். போயிருச்சு, ஐ போயிருச்சு. ஐ ஈக்குவல் டு 3. ஏன்னா நம்ம ஸ்டார்டிங் வந்து 3ன்னு கொடுத்துருக்கோம். 3 பார்க்கும். 3யோட எலமெண்ட் என்ன? 4 5 6 7 8 9 10 போயிருச்சு. 10 வரைக்கும் போயிருச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா எரர் அடிக்கும். 10க்கு அப்புறம் என்னால் ஆட் பண்ணிவிட்டு செக் பண்ண முடியாது. ஏன்னா இந்த இடத்துல அந்த மாதிரி ஒரு வேல்யூவே கிடையாது அந்த லிஸ்ட்டில். ஸோ எரர் வந்துருச்சு. இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு சிம்பிளாக இஃப் இந்த வேல்யூ எண்டுன்ற வேல்யூ வந்து லெஸ் தேன் லென்த் ஆஃப் அரே, லென்த் -1 அப்படின்னு பார்த்துட்டு இங்கேயே ரிட்டர்ன் -1 அப்படின்னு போட்டிங்கன்னா அங்கேயே வெளில வந்துடும். போய் வேல்யூ செக்கே பண்ணாது. அந்த எண்டோட வேல்யூ இண்டெக்ஸே வந்து அரே இண்டெக்ஸோட சின்னதாக இருந்துச்சுன்னா வெளில வந்துடும். இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். சாரி, கிரேட்டர் தேன் செக் பண்ணி பார்த்துட்டு வெளில வந்துடுவீங்க. -1 வந்துடுச்சு. இப்போ இருக்க எலமெண்ட் ஒன்று போட்டு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 10 போடுறேன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு -1 வந்துடும்.